முதலாளி நல்ல முதலாளி. அள்ளுங்க அக்கா வேலைக்கு சேர்ந்து 6 மாசம் ஆயிடுச்சு. அந்த ஊர்ல எல்லாம் இன்க்ரிமெண்ட் போனஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இவர் எனக்கு பேசிக் தருகிறாரு, ஏதாவது கூட்டிக்கிட்டு தர மாட்டாரு. வேலையை பாரு சொல்றேன், யோசிச்சு சொல்றேன். அவனா 5க்கும் 10க்கும் இன்னும் 10-15 வருஷமா இந்த நாட்டில் வேலை செய்திருப்பான். இப்போ வந்த உடனே பேசிக் பே கொடுத்துருக்குறேன். அதில் இன்க்ரிமெண்ட் வேற. ஏதாவது செய்யணுமே இதை. அக்கா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் தானே வேணும். இந்த நாட்டில் 1-2 முதலாளியும் நல்ல முதலாளியும் இருக்கத்தான் செய்யணும் இல்லைங்களா? வார ஸ்டாஃபை பக்குவமாக வச்சு அவங்களுக்கு ரூம் எடுத்து கொடுத்து சாப்பாடு கொடுத்து வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து போக்குவரத்து சரி ஏன் கார் கூட கொடுத்துருக்கீங்க. காராக்கா? கார் நான் இப்போ 5 வருஷமா இங்கே வேலை செய்கிறேன்னா கார் வாங்குற தகுதி எனக்கு வந்துட்டுது. நான் இப்போ அவர்கிட்ட பிவைடி கேட்க போடுறேன். பிவைடியா? பிவைடி தெரியாதா? இந்த டெஸ்லாக்கு போட்டி ஆட்டிச்சான் புது கார் இப்போ வந்து இறங்கிருக்கு, அது கேட்க போறேன். அது எந்த இதுக்கு வந்துச்சு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கும் இப்போ 6 மாசமா நல்ல வேலை செய்றீங்க, நானே இன்க்ரிமெண்ட் தருவேன். ஆனா அவருக்கு நீங்க வேலை செய்யறத காட்டணும். என்னென்ன சொல்றான் பாருங்க. இல்லக்கா நான் வந்ததுல இருந்து ஒரு நிமிஷம் கூட நிக்காம நல்ல வேலை தானே செய்யறேன். அதுக்கு தான் பேசிக் தாரு, பேசிக் சம்பளம் தாரே தானே. அது காணாது. நீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இது கிடைக்கணும் இல்ல, இப்போ எக்ஸ்ட்ரா வேலை செய்யும். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? என்னக்கா எக்ஸ்ட்ரா வேலையண்டா? இப்ப நான் என்ன உனக்கு சொல்றது? எக்ஸ்ட்ரா வேலையண்டா எந்த வேலையை நீங்க சேர்த்து செய்யுங்க, அப்ப உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்பயாக்கா உங்களுக்கு கார்? திரிஷா கூட எப்படா வாழ்ந்தேன், என்னமோ குடும்பம் நடத்த மாதிரி கேட்கிறேன். நான் 5 வருஷமா வேலை செய்யறதால அந்த கார் வாங்குற லெவல எப்பயும் ரீச் பண்ணிட்டேன். இப்ப நான் எக்ஸ்ட்ரா செய்தேன்டா முதலாளிட்ட ஹெலிகாப்டர் தான் கேட்கும். எனக்கும் ஹெலிகாப்டர் ஓட்ட தெரியாது, காரே எனக்கு இன்னும் டிரைவிங் பழக முடியல, அதனாலதான் வெயிட் பண்றேன் கார் வாங்க. அதனால எனக்கு போதும். இப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க எந்த வேலையை சேஞ்ச் செய்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல வரைக்கும் நீங்க இன்க்ரிமெண்டாவது கேட்கலாம்ல. போங்க போங்க போய் வேலை செய்யுங்க போங்க. ஐயோ தேங்க்ஸ் அக்கா, எனக்கு இவ்வளவு நாளும் இது தெரியாம போச்சு. இப்ப என்னக்கா உங்களோட வேலையும் சேர்த்து தானே செய்யணும், ஷோரூம் தானே கிளீன் பண்ணணும். இப்ப நான் போறேன், நீங்க இருங்க அக்கா, நான் போறேன், போங்க. அம்பளைக்கும் வேலை பொம்பளைக்கும் வேலை, பொம்பளையா போன அம்பளைக்கும் வேலை. வேலை எத்தனையோ வேலை, எப்பவுமே வேலை, அத்தனைக்கும் உண்டு வெற்றி எனும் மாறன். ஷண்முகா உனது படைப்பில் உயர்ந்து. A few moments later. நம்ம கடைக்கு தான் வந்திருக்குமா? மாதிரி எவன் கடைக்கு இல்லை, நம்ம கடை தான். இவ்வளவு நீட்டாக இவ்வளவு டைடியா அழகா இருக்கிறதை பார்க்கறதுக்கு என்ன நடந்திருக்கு 2 பேருக்கு? இந்த சூரிய கிரகணம் வந்ததுக்கு பிறகு ஏதாவது மாறுதல் நடந்திருக்கும். முதலாளி வந்துட்டீங்களே, கடை எப்படி இருக்கு? அதுதான் பார்த்து கொண்டு இருக்கேனக்கா. கடை கொஞ்சம் பயங்கர பொஷா இருக்குது. என்ன நடந்தது 2 பேருக்கும்? 2 பேரும் இன்றைக்கு எல்லா வேலையும் தட்டந்தனியும் நான் தான் செஞ்சேனா முதலாளி. என்னுடைய வேலையை விட எக்ஸ்ட்ரா வேலையும் சேர்த்துல செஞ்சிருக்கேன். அதான் நீங்களா? அதான் நான் பார்த்தேன், அக்கா எங்க வேலை செய்ய போறான்ட்டு. கொஞ்ச நாளா தெரியாம போயிட்டுதே. எக்ஸ்ட்ரா வேலை செய்யறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் தரணுமே. ஏதாச்சும் கொடுக்கணுமே. அக்கா அந்த வைன் ஷெல்ஃபில் இருக்கிற அவ்வளோத்தையும் கீழே இறக்கி போட்டு நல்லா துடைச்சி போட்டு பொலிஷ் ஆகி போட்டு ஷெல்ஃபை நல்லா க்ளீனாக இறக்கி போட்டு திருப்பி இருந்த இடத்துலையே எடுத்து நல்லா வச்சு விடுங்க அக்கா. மற்றது அது முடித்த உடனே முடித்த கையோட இந்த கிரிப்ஸுகளையும் சாக்லேட்டுகளையும் ஃபுல்லாக எடுத்து போட்டு தூசி போட்டு திருப்பி இருக்க அடிக்க வைங்க அக்கா. இன்றைக்கு கடையை சும்மா இந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி வெளிக்கெடுத்துறான். ஐ லைக் யுவர் ஒர்க் அக்கா, கீப் கண்டினியூ. எக்ஸ்ட்ரா வேலை செய்தா எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடைக்கும்னு ஒன்று வந்து, எக்ஸ்ட்ரா வேலை செய்தா எக்ஸ்ட்ரா வேலை தான் தருவாங்க. இது தெரிஞ்சுதான் நான் சும்மா இருக்கேன்.